Hi students, நம்ம exercise 3.5ல third sum பார்க்கலாமா? Simplify sum கொடுத்துறாங்க. Actually நமக்கு வந்து மல்டிபிள் பார்த்தப்ப இங்க என்ன டிவைட் இருக்கலாம் 2a square plus 7a plus 6 divided by a square plus 6a plus 5 divided by minus 5a square minus 35a minus 50. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவுமே என்ன பண்ணுங்க, இந்த டிவைட் சிம்பிள் என்ன பண்ணுங்க, மல்டிபிளா மாத்திட்டு இந்த செகண்ட் ஃபிராக்ஷனை ரெசிப்ரோக்கா பண்ணிடுங்க. சரிங்களா? அது ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. எல்லாம் அந்த ஃபேக்டர்ஸ் பண்றது அதெல்லாம் எதுவுமே செய்யாதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவுமே இதை பண்ணுங்க. மிஸ்டேக் இல்லாம நம்ம போடலாம். சொன்னேன் இது ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, மல்டிபிள் பார்த்து ரெசிவ் பண்ணுங்க. மைனஸ் பைஎஸ்கோ வேற எந்த கேல்குலேஷன் நீங்க பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஓகேவோ, இந்த டிவைட் சிம்பிளா ஜஸ்ட் மல்டிபிளா மாத்தி ஃபிராக்ஷனை மாத்துருங்க. ஃபிராக்ஷனை ரெசிப்ரோ செகண்ட் ஃபிராக்ஷனை நீங்க ரெசிப்ரோக்கு பண்ணலாம். இதுக்கப்புறம் நீங்க சம் யோசிங்க. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் இது ஃபேக்டர்ஸ் பண்ணலாமா? பாருங்க, ஏ ஸ்கொயர் டேர்ம் ஏ ஃபிராக்ஷன் வந்துச்சா, ஃபேக்டர்ஸ் பண்ணலாமா? இந்த பிளஸ் ஃப்ரண்ட் 2 தான் நம்ம இங்க கான்ஸ்டன்ட் மல்டி பண்ணுவோம். அப்போ 6 வருமா? இப்போ மல்டி பண்ணா 6, ஆட் பண்ணா 5. உங்களுக்கு தெரியும் இந்த மல்டிபிள் வேல்யூ இல்லை ப்ராடக்ட் வேல்யூ இருந்து பிளஸ்ல இருந்தா கன்வெர்ட் ரெண்டு நம்பர் இப்படி இருக்கும், சேம் சைன் தான். அப்போ இது அடிஷனல் வேல்யூ தான். அப்போ ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா நமக்கு 5 வரணும், மல்டி பண்ணா 6 வரணும். அப்போ வரும் கண்டிப்பா 2 3 சார் 6. மறக்காம என்ன பண்ணுவோம், அந்த ஃப்ரண்ட்ல 2 டிவைட் பண்ணலாம். 2 கேன்சல் ஆயிடுச்சா? உடனே இந்த ஆன்சர் எங்கேயே எழுதுக்குன்னா, ஏன்னா இவங்க லைனை நிறைய போட்டுட்டு இங்கே மாத்தி போட்ட தப்பாயிடும் உங்களுக்கு. அதனால என்ன பண்ணுங்க, இந்த குவாலிட்டிக் பாலினோமியலோட ஃபேக்டரை உடனே அப்படியே இங்கே காப்பி பண்ணிட்டுங்க. அப்புறம் ஏ நியூமரல் +1 +1, அப்போ a +1 இன்ட்டு இங்க டினாமினேட்டர் என்ன பண்ணுவோம், அந்த ஏ மல்டி பண்ணல. அப்புறம் வரும் 2a நியூமரேட்டர்ல +3 வச்சா. நெக்ஸ்ட் அது இப்போ டினாமினேட்டர் போய் இப்போ அது பாருங்க, அதே போல 2 6 12 சம் வேல்யூ 7. இப்போ வரும் 4 3 12. உங்களுக்கு ஆட் பண்ணா 7. ஓகேவா? பை 2 போடலாமா? 2 கேன்சலா? அப்போ இது எப்படி போடலாம், a +2 கரெக்டுங்களா? a +2. அடுத்த இது இந்த 2a +3 2a +3 இன்ட்டு இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் பண்ண முடியாது. என்ன பண்ணணும், கண்டிப்பா இதை காமன் தான் வெளியே எடுத்துடணும். இப்போ இங்கே -5 காமன் எடுத்துடலாமா? -5 காமன் எடுத்தீங்கன்னா a² + 7a + 10. ஓகே, இது ஃபேக்டர்ஸ் பண்ணலாம் இல்லையா? உங்க மல்டி பண்ண +5 ஆட் பண்ண +6, அப்புறம் 5 1s 5. அப்போ a +5 இன்ட்டு a +1. ஃப்ரண்ட்ல இந்த நம்பர் இல்லை, நம்ம வேற எதுவும் மல்டிபிள் பண்ணல. இப்போ நம்மளுக்கு a +1 இப்போ கேன்சல் பண்ணிடலாமா? a +3 a+3 கேன்சலா? அப்போ மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு -5 இன்ட்டு a² + 7a + 10 இருக்கு. டிவைட் பை இங்கே இருக்கு a +2 இன்ட்டு a +5. நியூன்றது பார்த்தீங்களா? இதை நம்ம ஃபேக்டர்ஸ் பண்ணலாமா? அப்போ மல்டிபிள் வேல்யூ என்னது 10 ஆட் பண்ணா 7. 5 2 7 வருமா? அப்போ -5 இன்ட்டு இது a +5 இன்ட்டு a +2 பை a +2 இன்ட்டு a +5. அப்போ a+5 கேன்சல், a +2 கேன்சல். அப்போ ஈக்குவல் டு -5. அவ்வளோதான். செகண்ட் சப்டிவிஷன் போயிடலாம். செகண்ட் சம் போலாமா? ஃபர்ஸ்ட் இப்போ நான் பண்ண சொன்னவங்கள இந்த டிவைடை மல்டிபிள் மாத்திட்டு செகண்ட் ஃபிராக்ஷன் பண்ணுங்க, ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இப்போ அதான் பண்ணுங்க, வேற எதுவும் பண்ணாதீங்க. இப்போ என்ன வரும், b² -5b -14 டிவைட் பை b² -14. இப்போ ஃபேக்டர்ஸ் பண்ணலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் இது ஃபேக்டர்ஸ் பண்றேன். மல்டி பண்ணாது -28, சப்ராக்ட் பண்ணா 3. ஏன் சப்ராக்ட் வேர்டு சொல்றேன், அதில் மைனஸ் இருக்கு மல்டிபிள். சரிங்களா? அப்புறம் நமக்கு 28 எதாவது நமக்கு 7 4 28 வருமா? சப்ராக்ட் பண்ணா +3 வரணும். அப்போ கிரேட் நம்பர் ப்ளஸ், ஸ்மால் மைனஸ். ஓகேவா? அப்போ நமக்கு b +7 b +7 இன்ட்டு b -4. அதே போல என்ன பண்ணலாம், செகண்ட் இப்போ இந்த டினாமினேட்டர் நான் ஃபேக்டர்ஸ் பண்ணுறேன். மல்டி பண்ணாலும் 4, ஆட் பண்ணாலும் 4. அப்போ 2 2s 4. இப்போ b +2 இன்ட்டு b +2 மல்டிபிள். இப்போ இது போலமா மல்டி பண்ணாது -14, சப்ராக்ட் பண்ணா -5. சரிங்களா? ஏன்னா
மல்டிபிள் மைனஸ் மைனஸ் இருந்தால் கண்டுபிடி 2 நம்பர் டிஃப்ரெண்ட் சைன் இருக்கும். அப்போ இது சப்ராக்ட் வேல்யூ தான். ஸோ 7 2 சேர்த்துலாமா? -7 + 2. அப்போ b - 7 இன்ட்டுனது b + 2. அதே மாதிரி இது பாருங்க b² மைனஸ் பண்ணலாம் 7² எடுத்துக்கலாம். சரி இது கேன்சல் பண்ணாமல் வச்சோம். b + 2 b + 2 கேன்சலா. இப்போ b + 7 இன்ட்டு b - 7. இங்க என்ன இருக்கு? அது மாதிரி உங்களுக்கு பை இங்க b + 2 இருக்கு இன்ட்டு இங்க b - 7 இருக்கு. இது என்ன பண்ணலாம்? a² b² ஃபார்முலா. இப்போ a + b இன்ட்டுனது a - b. இப்போ b - b கேன்சலா. b + 1 b 7 இருக்கு ப்ளஸ் கேன்சலா. அப்போ b - 4 பை b + 2 அவ்வளோதான். ஓகேங்களா? இதான் நமக்கு ஆன்சர். தேர்ட் சம் வேணும். தேர்ட் சம் போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? நமக்கு இந்த டிவைடை மல்டிபிளா மாத்திட்டு ஃப்ராக்ஷன் ரெசிபி பண்ணுவோமா? அப்போ 12y² பை x² - x - 6. நமக்கு இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணலாமா? மல்டிபிளா -6 சப்ராக்ட் பண்ணா -1. அப்போ 3 2s are -3 + 2. அப்போ x + 2 பை 4y இன்ட்டு 12y² பை x - 3 இன்ட்டு என்ன வரும்? x + 2. x + x கேன்சலா. 4 அடிச்சா 3யா? இந்த y² y வச்சிடலாம். அப்போ ஆன்சர் y 3 இல்லையா? 3y பை x - 3. ஓகேவா? ஃபோர்த் சப்டிவிஷன் போயிடலாமா? ஃபோர்த் சம் போயிடலாம். இப்போ நம்ம காமன் முடிஞ்சா நம்ம காமனாக தரலாமா? நமக்கு சரி ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல நம்மலாம் இந்த டிவைட் அண்ட் மல்டிபிள் பண்ணிட்டு பண்ணலாம். அந்த ரிசீவ் பண்ணிடலாம். அதில் தான் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அதாவது ஃபர்ஸ்ட் அதை பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணிட்டு அது 2t² + 4t டிவைடட் பை 3t² + 2t மைனஸ். இப்போ 2 காமன் எடுங்க. 6t² - 11t + 4 இருக்கா? இன்ட்டு இதை காமன் எடுக்கலாம். 2t காமன் தரலாமா? எடுத்தாலும் t + 2 வந்துடுமா? டிவைட் பை இது நம்ம ஃபேக்டர்ஸ் பண்ணலாமா? 3 இன்ட்டு -8 -24. சப்ராக்ட் பண்ணால் 2 வரணும். அப்புறம் நமக்கு வரும் 6 4 வருமா? 6 4 24 இல்லையா? -10. மறக்காம அந்த ஃப்ரெண்ட் நம்பரால் டிவைட் பண்ணுறேன். அப்போ t + 2 இன்ட்டு வரும் 3t - 4. 3t - 4. t + 2 கேன்சலா. 3 கேன்சல் ஆகுது. t கேன்சல். சரியா? நெக்ஸ்ட் இந்த 2 இன்ட்டு 2 4ஆ? மட்டும் 3 இன்ட்டு 3t - 4 இருக்கா? இது ஃபேக்டர்ஸ் பண்ணுங்க. 6 4 24ஆ? -11ஆ? -3 -8 போலாமா? மறக்காம 6 ஆல் டிவைட் பண்ணா 2 3s are 4 2s are 2 3s are 1 3s are. ஆன்சர் பண்ணாது 2t - 4. சார் 3ல 3 4 2s are 3 2s are தானே? இப்போ 3t - 4 இன்ட்டு 2t - 1. ஓகே கேன்சலா. அப்போ ஆன்சர் பண்ணா 4 இன்ட்டு 2t - 1 டிவைடட் பை 3.